ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே 22 இஃப்தார் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். இவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முகபத்கா ஷர்பத் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. நான் வாட்டர்மெலன் கட் பண்ணணுமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா அது எல்லோ கலரில் இருந்ததுமே பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதில் குட்டி குட்டி க்யூபாக எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அதை குடிக்கும் போது ஒவ்வொரு சிப்புக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சர்பத்தில் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர்மெலன் பவுலில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்வீட்க்கு பார்த்தீங்கன்னா மில்க் மேட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுவே ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ரோஸா சிரப் ஊற்றிக்கோங்க. அதோட 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா சில்லாக எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம நோன்பு திறக்கும் போது குடிக்கும் போது நல்லா சூதிங்காக நல்லா சில்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம முகபத்கா ஷர்பத் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரான் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் சமோசா தான் செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி சமோசா ஷீட் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கப்பில் வந்துட்டு கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் வந்து சமோசா ஷீட் மடிக்கும் போது அது பிரியாமல் இருக்கும், இல்லாட்டி அது வந்து பிரிஞ்சு போயிடும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான் மிக்சர், அதை வந்துட்டு சமோசா ஷீட்குள்ளே வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு சிக்கன், மட்டன் அப்படி தான் சமோசா செஞ்சு சாப்பிட்ருப்போம். நீங்கள் ஒன் டைம் வந்துட்டு ப்ரானில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சமோசாவும் மடித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் மடித்து எடுத்தாச்சு. இப்போ அதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மொஜிட்டோ தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் ரோஸா சிரப் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க லெமனை ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதோட லாஸ்ட்டாக ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம ரோஸ் மொஜிட்டோ ரெடி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சமோசா மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே அந்த சமோசாலாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனனையுமே இதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான ப்ரான் சமோசா ரெடி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக மாதுளப்பழம், கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் பனானா, கொஞ்சம் கிரேப்ஸ் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதோட கொஞ்சம் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் தான் எங்களோட இஃப்தாரில் இருந்துச்சு. உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்